திருச்சியில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். கல்மந்தை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ராஜமாணிக்கம் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். பொது கழிப்பறையில் போதை ஊசி செலுத்திய போது பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். போதை ஊசி விவகாரம் குறித்து காந்தி மார்க்கெட் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ் வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். அதாவது தமிழகத்தில் இந்த போதை கலாச்சாரம் மற்றும் போதை ஊசி, போதை மாத்திரை உள்ளிட்டவைகளை தடுப்பதற்காக காவல்துறையினர் பலதரப்பட்ட முறையில் நடவடிக்கை மேற்கொண்டு வந்தாலும் இன்னமும் அந்த ஒரு சில பகுதிகளில் இந்த போதை ஊசி பயன்பாடு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில திருச்சி காந்தி மார்க்கெட் கல்மந்தை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். இந்த இளைஞர் ஒரு 22 வயது ஆகிறது. இவர் இன்று காலை அந்த அங்க இருக்கக்கூடிய பொது கழிப்பறையில இறந்த நிலையில கிடந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் காந்தி மார்க்கெட் காவல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்க வந்த போலீசார் அந்த இறந்து கிடந்த அந்த இளைஞரின் உடலை மீட்கும் போது அவருடைய அருகாமையிலேயே ஊசி உள்ளிட்டவைகள் கிடந்துள்ளது. இதன் காரணமாக ஒரு போதை ஊசி செலுத்திய நிலையில இறந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. உடனடியாக அந்த இறந்து கிடந்த அந்த இளைஞரின் உடலை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியில் தற்போது காந்தி மார்க்கெட் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஜூன் 8ஆம் தேதி திருச்சி லாட்ஜ் ஒன்றில் நண்பர்களுடன் போதை ஊசி செலுத்திய ஒரு பெண் இறந்த நிலையில இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்த நிலையில தற்போது திருச்சியிலுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் அருகாமையில் தற்போது இளைஞர் ஒருவர் போதை ஊசிக்காக அடிமையாகி இறந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.